Alhamdulillah الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمة العظام أما بعد. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والرجز فهجر. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர் வழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், ஸ்வாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹிஜ்ராவின் படிப்பினைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, புதிய ஹிஜ்ரி ஆண்டு வர இருக்கின்றது. ஒரு புதிய வருடத்தில் நாம் செல்ல இருக்கின்றோம். ஹிஜ்ரி 1445 கடந்து 46 வரவிருக்கின்றது என்றால், இந்த ஹிஜ்ராவில் நாம் அறிய வேண்டிய, நினைவூட்ட வேண்டிய சில செய்திகள் இருக்கின்றன. ஹிஜ்ரா என்பது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. அதுதான் ஹிஜ்ரத் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஹிஜ்ரா அப்படின்னு சொல்றோம். இந்த ஹிஜ்ராவை மையப்படுத்தி தான் இஸ்லாமிய ஆண்டு வடிவமைக்கப்பட்டது. கண்ணியத்திற்குரிய கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலே தான் ஹிஜ்ரி ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதற்கு முன்பு ஹிஜ்ரி ஆண்டு நடைமுறையில இல்லை. கண்ணியத்திற்குரிய உமர் அவங்க தான் அதை முதல்ல உருவாக்குறாங்க. அதுவும் பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு ஒரு அரசு முடிவாக ஹிஜ்ரா ஆண்டை கண்ணியத்திற்குரிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். ஹிஜ்ரி ஆண்டிற்கு முன்பாக வரலாறு எப்படி கடைபிடிக்கப்பட்டது, எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, ஹிஜ்ரத்திற்கு முன்பு அப்படின்னு கிடையாது. கிமு அந்த மாதிரி அல்ல. நபித்துவம் கிடைத்த பிறகு, நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பு, இந்த அடிப்படையில தான் முஸ்லிம்கள் அந்த வரலாற்றை, நிகழ்வுகளை பதிவு செய்து கொண்டிருந்தார்கள், நினைவிலே வைத்திருந்தார்கள். ஹிஜ்ரா நமக்கு ஏராளமான செய்தியை சொல்லுது. முதல்ல அந்த வார்த்தையே ரொம்ப அற்புதமான வார்த்தை. அந்த வார்த்தையை நமக்கு நிறைய செய்தியை சொல்லுது. ஹிஜ்ராங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? வெறுக்குதல், வெறுத்து ஒதுங்குதல் அப்படின்னு பொருள். வெறுக்கணும், ஒரு விஷயத்தை வெறுக்கணும், வெறுத்ததுனால ஒதுங்கணும், அதை நான் விட்டு விடுவது, இதுதான் அந்த வார்த்தைக்கான பொருள். திருக்குரான்ல அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வர் ருஜுஸ ஃபஹுஜுர். இந்த அடிப்படையில தான் அதற்கான பொருள். வர் ருஜுஸ ஃபஹுஜுர், அசுத்தத்தை வெறுப்பீராக, அசுத்தத்தை வெறுத்து ஒதுங்குவீராக அப்படின்னு அர்த்தம். அசுத்தத்தை யாரும் விரும்ப முடியாது இல்லையா? குறிப்பாக ஒரு முஸ்லிம் அசுத்தத்தை வெறுக்க வேண்டும். அசுத்தம் முஸ்லிமுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். வெறுக்கணும், அசுத்தத்தை வெறுக்கணும், சுத்தத்தை நேசிக்கணும். அசுத்தம் என்பது அவனுடைய இடத்திலோ, அவனுடைய உடலிலோ, அவனுடைய ஆடையிலோ எந்த வகையிலும் வந்து விடக்கூடாது.
ஒரு முஸ்லிமுடைய வீடு தூய்மையானதாக இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிமுடைய உடல் தூய்மையாக இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிமுடைய உடை தூய்மையாக இருக்க வேண்டும். முஸ்லிம் என்றால் தூய்மை, முஸ்லிம்கள் என்றால் அந்த மஹல்லாவும் தூய்மையாக இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும். இப்ப இது அந்த வார்த்தைக்கான பொருள். அந்த அடிப்படையில தான் இந்த வசனம் பயன்படுத்தப்படுது. இந்த அடிப்படையில பார்த்தோம் என்றால் ஹதீஸ்களில் ஹிஜ்ராங்கிற வார்த்தை நிறைய இடங்கள்ல பயன்படுத்தப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு பொருள்களில ஹிஜ்ராவை பயன்படுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில ஹிஜ்ரத்துடைய வகைகளும் அங்கு உருவாகுது. முதலாவதாக ஹிஜ்ரத்துடைய வகை என்ன, பொருள் என்ன சொன்னோம்? ஹிஜ்ரா என்றால் வெறுத்து ஒதுங்குதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உஹ்ஜுரில் மஹாசி ஃபைன்னஹா அஃதுல் ஹிஜ்ரா. பாவங்களை வெறுத்து விடு, பாவங்களை வெறுத்து ஒதுங்கி விடு, அதுதான் சிறந்த ஹிஜ்ரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே ஒரு ஹிஜ்ரத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அது சிறந்த ஹிஜ்ரத் அப்படின்னு சொல்றாங்க. அல் முஹாஜிரு மன் ஹஜர நஃப்ஸஹு மா நஹல்லாஹு அன்ஹு. முஹாஜிர் யார் என்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்பவன் அல்ல. அவன் பாவத்தை வெறுக்கின்றான். பாவத்தை வெறுத்த காரணத்தால் அந்த பாவத்தை தன்னுடைய உள்ளத்திலிருந்து தூர எறிந்து விட்டான். அவன்தான் முஹாஜிர். சில சமயம் பாவம் செய்வதில்லை, ஆனால் அந்த பாவத்தினுடைய அந்த விருப்பம் உள்ளத்திலே இருந்தால் அது பெரிய அபாயம். சூழல் காரணத்தினாலதான் அவர் தவறு செய்யாம இருக்கிறாருன்னு அர்த்தம். அதற்கான சூழல் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவர் தவறு செஞ்சிருவார். ஏன்னா உள்ளத்தில் அவருடைய உள்ளத்தில் அந்த பாவத்தை குறித்த வெறுப்பு இல்லை. நாம் பாவங்களை விடுவதற்கு முன்பாக, தீமைகளை விடுவதற்கு முன்பாக, இறைவனால் தடை செய்யப்பட்ட விஷயங்களை விடுவதற்கு முன்பாக அந்த பாவங்களுடைய வெறுப்பை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். சிலை வழிபாடு நமக்கு வெறுப்பிற்குரியதாக இருக்க வேண்டும். விபச்சாரம் நமக்கு வெறுப்பிற்குரியதாக இருக்க வேண்டும். மது நமக்கு வெறுப்பிற்குரியதாக இருக்க வேண்டும். பாவத்தை குறித்த வெறுப்பு நம்முடைய உள்ளத்திலே வராமல் அந்த பாவத்தை நாம் தவிர்த்து கொள்வது என்பது கொஞ்சமும் சாத்தியமில்லை. ஒரு மனிதன் பாவத்தை நேசிக்கிறான் என்றால் அவன் எந்த கணம் வேண்டுமானாலும் அவன் அந்த பாவத்தை செய்வதற்கான வாய்ப்பை பெற்று விடுவான். நிச்சயம் செய்து விடுவான். இன்று இல்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள். ஏனென்றால் அவனுடைய உள்ளத்திலே அந்த பாவத்தை குறித்த லயிப்பும் நேசமும் இருக்கிறது. ஆகவேதான் தவறு செய்தவர்கள், பிழை செய்தவர்கள், தீமை செய்தவர்கள், பெரும்பாவங்கள் செய்தவர்கள் அந்த பாவத்திலிருந்து தௌபா செய்து வெளியே வந்த பிறகு, தௌபா செஞ்சிட்டாரு வெளியே வந்துட்டார் அப்படின்னா முதலில் அந்த பாவத்தை வெறுக்க வேண்டும். வெறுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மறுபடியும் அந்த பாவம் செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு தப்பு செஞ்சிருக்கிறார், ஏற்கனவே பாவம் செஞ்சிருக்கிறார். அந்த தீமையை அவர் வெறுக்காவிட்டால் இவருடைய தௌபா என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது. தௌபா என்பது செல்லத்தகுந்ததாக இருக்காது. ஏனென்றால் அந்த பாவத்தை குறித்த இன்பமும் லயிப்பும் அவருடைய உள்ளத்தில் இன்னமும் இருக்கிறது. அப்ப தௌபானா என்ன பொருள்? அந்த பாவத்தை குறித்த லயிப்பை, அந்த விருப்பத்தை, ஏற்கனவே சுவைத்த இன்பத்தை உள்ளத்திலிருந்து துடை தெரிய வேண்டும். அதை குறித்த அருவருப்பு வந்துவிட வேண்டும். நான் இந்த பாவத்தை செய்து விட்டேனே என்ற அங்கலாய்ப்பு அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த புலம்பல் அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே பாவத்தினுடைய வெறுப்பை உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். அதுதான் சிறந்த ஹிஜ்ரத் என்று சொல்கிறார்கள். அதே போன்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, குனு மஅசாதிகீன், நீங்கள் நல்லவர்களோடு இருங்கள், வாய்மையாளர்களோடு இருங்கள். பாவிகளோடு நாம் இருப்பது கூடாது, தவறு செய்பவர்களோடு நாம் இருப்பது கூடாது. நம்முடைய நண்பர்கள் தவறு செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நண்பர்கள் பாவம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நண்பர்கள், நம்மோடு இருப்பவர்கள் எல்லாம் தீமை செய்யறாங்க, பாவங்கள் செய்யறாங்க அப்படின்னா அவங்களோட நமக்கு என்ன வேலை? இருக்கக்கூடாது. நாம் அவரோடு இருக்க வேண்டும். எதுவரை இருக்க வேண்டும்? அவர்களுக்கு அந்த தவறை சுட்டி காட்டுகின்ற வரையில் நாம் அவர்களோடு இருக்க வேண்டும். நல்லவர்கள்லாம் தனியா இருக்கிறாங்க, தீயவர்கள்லாம் தனியா இருக்கிறாங்க அப்படின்னா பாவங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். அதே போல பாவிகள் எப்படி திருந்துவது? ஆகவே நல்லவர்கள் பாவம் செய்தோடு இருக்க வேண்டும். எதுவரை இருக்க வேண்டும்? அந்த தீமையை சுட்டி காட்டுகின்ற வரையில் இருக்க வேண்டும். தீமையை சுட்டி காட்டுவதற்காக இருக்க வேண்டும். என்னுடைய நண்பர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் நான் அவர்களோடு நான் பழகுகிறேன் என்றால் அதிலே ஒரு பலன் இருக்க வேண்டும். அந்த நண்பர்களை நான் திருத்த வேண்டும், நான் அவங்களை சுட்டி காட்டணும். அந்த தவறுகளை குறித்து நான் அவர்கள் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு நிபந்தனை இட வேண்டும். இப்படி பல்வேறு வகையில உணர்வு ஊட்டி
அவர்களை எப்படியாவது அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் போராட்டம் இருக்குமானால் அந்த நட்பு சரியானது, அந்த பழக்கம் சரியானது, அந்த இணக்கம் மிகவும் சரியானது. ஆனா அந்த நோக்கம்லாம் எதுவுமே கிடையாது. எல்லோரோடையும் பழகிறேன், சில சமயங்கள் நமக்கு அந்த பிறங்கையே கிடையாது. நமக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய தவறு செய்வாங்க, பெண்ணும் பெரிய தவறுகள் செய்வார்கள், சட்டவிரோதமான காரியங்களை செய்வார்கள், மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை செய்வார்கள். அதை பத்தி நமக்கு எந்த கவலையுமே இருக்காது. அது அவனுடைய பிரச்சனை, அது அவனுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போய்கிட்டே இருப்போம். என்னுடைய காரியமாகதா, நம்முடைய நட்பு எதற்காக சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு, அது அப்படியே தொடரட்டும் என்ற எண்ணத்தில் நம்முடைய நட்பை நாம் தொடர்கிறோம், கடந்து செல்கிறோம். இது பெரும் தவறு, மாபெரும் அபாயம். இப்ப பாவிகள் எப்படி திருந்துவார்கள், தவறுகள் எப்படி களையப்படும், சுட்டி காட்டப்பட வேண்டும். என்னுடைய நண்பன் என்னோடு பழகிற காரணத்தால் அவன் நல்லவனாக மாற வேண்டும். இப்படி நம்ம சுட்டி காட்டின பிறகும் நம்ம தோத்து போயிட்டோம், அவனை திருத்த முடியல, சில சமயங்களில் நம்ம அந்த தவறுக்கு நம்மளை இழுத்துருவான் என்றால் நாம் அப்படிப்பட்ட நண்பர்களிடமிருந்து விலகி கொள்ள வேண்டும். கூனு மாசாதிக்கின், இங்கேதான் திருக்குரான் சொல்லுகிறது, அந்த நட்பு வட்டத்திலிருந்து விலகி நல்லவர்களோடு நாம் வந்து விட வேண்டும், வாய்மையாளர்களோடு வந்து விட வேண்டும். நம்முடைய நண்பர்கள் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும், நம்முடைய நண்பர்கள் நன்மையை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய நண்பர்கள் நன்மையை பரப்புபவர்களாக இருக்க வேண்டும். இது அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஹிஜ்ரத். மூன்றாவது திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது, ஃபலா தக்உத் பஅத திக்ரா மஅல் கௌமில் ஸாலிமீன். தவறு செய்கிற இடங்களிலிருந்து நாம் விலகிவிட வேண்டும். ஒரு சின்ன சபை, அங்கே தவறு நடைபெறுகிறது என்றால், ஒரு இடம் அங்கே தவறு நடைபெறுகிற இடம் என்றால், அங்கே நமக்கு என்ன வேலை? தவறு நடக்கிற இடங்களுக்கு யோகியனுக்கு என்ன வேலை என்று கேட்பார்களே, நாம் தவறு நடைபெறுகிற இடங்களுக்கு செல்வதை கூட நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல மது பரிமாறப்படுகிற அந்த இடங்களுக்கு நாம் செல்லலாமா? அங்கே நாம் இருக்கக்கூடாது. முனாஃபிக்குகள் இஸ்லாத்தை குறித்து கிண்டல் செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அப்பொழுது இந்த வசனத்தை சொல்லுகிறான், அங்கே முஸ்லிம்களுக்கு என்ன வேலை? நல்ல முஸ்லிம்களுக்கு, பலம் பொருந்திய முஸ்லிம்களுக்கு அங்கே என்ன வேலை? ஃபலா தக்உத் பஅத திக்ரா மஅல் கௌமில் ஸாலிமீன். அநீதி இழைப்பவர்களோடு நீங்கள் இருக்காதீர்கள், அங்கிருந்து எழுந்து சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். தவறு செய்கின்ற இடங்களுக்கு செல்வதை கூட நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு நிர்பந்தனா கூட அங்க போகக்கூடாது. ஒரு சில்லறை மாத்தணும், ஒரு கடையில போய் நம்ம சில்லறை மாத்தணும், அங்க தேடி பார்க்கிறோம், ஒரு மதுபான கடை மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அங்க போய் நம்ம சில்லறை மாத்தலாமா? மாத்தக்கூடாது. ஏனென்றால் அது தவறு நடைபெறுகின்ற இடம், பாவம் நடைபெறுகின்ற இடம். அப்படிப்பட்ட மையங்களுக்கு, இடங்களுக்கு நாம் செல்வதும் அதுவும் ஒரு ஹிஜ்ரத்து தான். தீமை செய்யக்கூடிய நண்பர்களிருந்து தவிர்த்து கொள்வது ஹிஜ்ரத், தீமை நடைபெறக்கூடிய இடங்களிலிருந்து தவிர்த்து கொள்வதும் ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத்தின் வகையிலே பெரிய ஹிஜ்ரத்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் ஹிஜ்ரத்துல் குபுரா, பெரிய ஹிஜ்ரத். அதுதான் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருவது. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருவதென்றால் மக்காவிலே முஸ்லிம்களாக வாழ்வதற்கு தடை. முஸ்லிம்களாக வாழ்வதற்கு தடை என்பது மட்டுமல்ல, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு தடை. முஸ்லிம்களாக வாழ்வதற்கு, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு தடை என்று சொன்னால், நம்முடைய உயிருக்கு பாதிப்பு என்று சொன்னால், முஸ்லிம் என்கிற காரணத்தினாலே பாதிப்பு வருகிறது என்றால், வேற காரணத்தினால பாதிப்பு வருது, நம்ம ஹிஜ்ரத் செய்யறோம் என்றால் அது ஒரு தனி, அதற்கும் மதிப்பு இருக்கின்றது. ஆனால் ஒரு ஒப்பற்ற நன்மை, அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒப்பற்ற இந்த பெரிய ஹிஜ்ரத்துக்கு என்ன நன்மை தெரியுமா? அல் ஹிஜ்ரத்து தஹ்திமு மா கான கபலஹா. இந்த அற்புதமான பெரிய ஹிஜ்ரத், ஒரு மனிதன் தன் வாழ்வில் இந்த ஹிஜ்ரத்தை செய்து விட்டால், ஒரு முஸ்லிம் என்கிற காரணத்தால், வாழ முடியாத காரணத்தால் அவனுடைய தாயகத்தை விட்டு, இருப்பிடத்தை விட்டு அவன் வேறு இடத்திற்கு செல்கிறான் என்றால், அவனுடைய சொந்த வீட்டை விட்டு இதுவரை வாழ்ந்த இடத்தை விட்டு செல்கிற பொழுது, கண்ணியத்திற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல் ஹிஜ்ரத், அந்த ஹிஜ்ரத் தஹ்திமு மா கான கப்லஹா, அவனுடைய முந்திய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடும். பெரிய பாவங்கள், சிறிய பாவங்கள், இறைவனுக்கு செய்த பாவங்கள், அடியாருக்கு இழைத்த பாவங்கள், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். எதையெல்லாம் பாவம் என்று சொல்கிறோமோ, எதையெல்லாம் தவறு என்று சொல்கின்றோமோ, அது சிறிதோ பெரிதோ, யாருக்கு இழைத்தோமோ எல்லா தவறுகளும் மன்னிக்கப்பட்டு விடும். இப்படிப்பட்ட சலுகை என்பது ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவுகிற பொழுதுதான் ஏற்படும். ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவுறார் என்றால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுரும்.
அதே போல ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்றால் அந்த ஹஜ்ஜிற்கும் இந்த சலுகை உண்டு, இந்த வெகுமதி உண்டு. மூன்றாவதா இந்த ஹிஜ்ரத்திற்கு இருக்கிறது. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நன்மை கிடைக்கக்கூடிய அந்த ஹிஜ்ரத்தை தான் அல் ஹிஜ்ரத்துல் குப்ரா என்று வரலாறு சொல்லுகிறது. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்வது. அதே போன்று மக்காவுடைய சூழலை போன்று எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கிருந்து நாம் விலகி மதினா வேறு இடங்களுக்கு நாம் செல்கிறோம், மதினா போன்ற நம்ம அரவணைக்கின்ற இடங்களுக்கு நாம் செல்கிறோம் என்றால் அப்பொழுது நமக்கு இந்த நன்மை உண்டு. ஆக ஹிஜ்ரத்துடைய பொருள், அதனுடைய பல்வேறு வகைகளை நாம் புரிந்து கொள்கிற பொழுது, இந்த புதிய ஹிஜ்ரத் என்று சொல்லுகிற பொழுது, புதிய ஆண்டு என்று சொல்லுகிற பொழுது அதிலே புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்று ஏதாவது இருக்கிறதா என்றால் நிச்சயம் இல்லை. இதையும் நாம் அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக உலகத்துல எங்க பார்த்தாலும் புத்தாண்டு அப்படின்னா அது எந்த புத்தாண்டாக இருந்தாலும் சரி, மொழியின் அடிப்படை நிறைய புத்தாண்டுகள் இருக்கிறது, பிராந்திய கலாச்சாரத்தின் அடிப்படை நிறைய புத்தாண்டுகள் இருக்குது. எந்த புத்தாண்டா இருந்தாலும் அங்கே கொண்டாட்டங்கள் இருக்கின்றன. இரவு முழுவதும் விழித்திருப்பது என்பது இருக்கிறது, ஆண் பெண் கலப்பு என்பது இருக்கின்றது, அங்கே ஆர்ப்பரிப்பும் ஆர்ப்பாட்டங்களும் இருக்கின்றன, உரத்த கூச்சல் என்பது இருக்கும், அங்கே வெடிபொருள்கள் பயன்படுத்தப்படும், பட்டாசுகள் இருக்கும். அதைத்தான் ஒரு புத்தாண்டு கொண்டாட்டங்களாக உலகம் முழுவதும் நாம் பார்க்கின்றோம். அதுபோன்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்றால் நிச்சயம் இல்லை. ஹிஜ்ரா செய்திகளை சொல்லுகிறது, தகவல்களை சொல்லுகிறது, படிப்பனைகளை சொல்லுகிறது. ஆனால் இங்கு எந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களும் கிடையாது. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இல்லை. அதே சமயத்தில் வேறு ஏதாவது சிறப்பு பிரார்த்தனைகள், சிறப்பு தொழில்கள், ஆன்மீக ரீதியாக ஏதாவது இருக்கிறதா என்றால் அதுவும் கிடையாது. இன்றைக்கு புதிய ஹிஜ்ரி ஆண்டு என்கிற அடிப்படையில் பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு நடைமுறையில் இல்லாத, மார்க்கம் அனுமதிக்காத பல்வேறு செயல்களை செய்யக்கூடிய, தொழுகை போன்ற பல்வேறு வணக்க வழிபாடு ஈடுபடக்கூடிய, பிரத்யேகமாக ஏற்படக்கூடிய சிறப்பு பிரார்த்தனைகள் எல்லாம் செய்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். அவற்றிற்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஹிஜ்ரி அன்னைக்கு புது ஆண்டு அன்னைக்கு ஏதாவது தொழுவிடுமா? கிடையாது. ஏதாவது சிறப்பு பிரார்த்தனை இருக்கா? அதுவும் கிடையாது. எந்த வணக்க வழிபாடுகளும் கிடையாது. மற்ற நாட்களை போல இது ஒரு நாள், ஒரு புதிய ஆண்டு, 45 முடிந்து 46 ஆரம்பமாகிறது, அவ்வளவுதான். அதை நாம் அப்படியே கடந்து விட வேண்டும். இங்கே நாம் அறிய வேண்டியும் நினைவூட்ட வேண்டியதும் நம்முடைய செயல்களும் நம்முடைய வரலாறு சொல்கின்ற படிப்பினைகளையும் தாங்கிய பல்வேறு நாம் நம்மை புனரமைத்துக் கொள்ளக்கூடிய அம்சங்களை ஒழிய கொண்டாட்டங்களோ சிறப்பு இபாதத்துகளோ எதுவும் கிடையாது. இங்கே நாம் அறிய வேண்டிய, ஹிஜ்ராவில் அறிய வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன? முஸ்லிம்கள் வரலாற்றை எப்படி மிகச் சிறப்பாக திறம்பட கையாண்டிருக்கிறார்கள் என்பதுதான். வரலாற்றை பொறுத்தவரையும் ஒரு கல்வியாளர்களுக்கு மத்தியிலே ஒன்று சொல்லப்படுவது உண்டு. ஐரோப்பியர்கள் தான் வரலாற்றை மிக சிறப்பாக வடிவமைத்தார்கள், பாதுகாத்தார்கள், தொகுத்திருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் ஐரோப்பியர்களுக்கு முன்பாகவே, ஐரோப்பியர்கள் இருண்ட காலத்தில் இருக்கின்ற பொழுதே வரலாற்றை மிக சிறப்பாக வடிவமைத்தார்கள் முஸ்லிம்கள் என்பது இந்த ஹிஜ்ரா நமக்கு நினைவூட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர்களிடம் மிகப்பெரிய அளவில் ஆலோசனை நிகழ்த்தித்தான் இந்த ஹிஜ்ராவை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். நிறைய விஷயங்கள் அங்க பேசப்படுது, ஆலோசிக்கப்படுது. இந்த ஹிஜ்ராவுடைய அடிப்படையில தான் எல்லா வகையான நிகழ்ச்சிகளும் மையப்படுத்தி அவை பதிவு செய்யப்பட்டன. அப்ப முஸ்லிம்கள் வரலாற்றை மிக சிறப்பாக திறம்பட அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மிகவும் மகிழ்ச்சிகரமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மனதிலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு நாகரிகமான சமுதாயம் என்பது வரலாற்றை பாதுகாக்கும். வரலாற்றை எவ்வளவு அற்புதமாக பாதுகாக்கின்றதோ அந்த சமுதாயம் நாகரிகமிக்க சமுதாயமாக கருதப்படும். அந்த அடிப்படையிலே ஐரோப்பியர்களுக்கு முன்பாக மிக சிறப்பாக திறம்பட வரலாற்றை முஸ்லிம்கள் திறம்பட கையாண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம். உண்மையில் வரலாற்றை பாதுகாப்பது என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு வரலாறுகள் தாறுமாறாக பதிவு செய்யப்படுகின்றன, தவறான வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. வகுப்புவாதிகள் வரலாற்றை மாற்றுகின்றார்கள். ஒரு அறிஞர் குறிப்பிடுகின்றார், அநீதிகளிலே மிகப்பெரிய அநீதி என்ன? நடக்காத ஒன்றை நடந்ததாக பதிவு செய்வது, நடந்த ஒன்றை நடக்காததாக பதிவு செய்வது. வரலாற்றை மாற்றுவதுதான் மிகப்பெரிய அநீதி என்று அவர் குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்து கொண்டிருக்கின்றது. வகுப்புவாதிகள் அதை மிக திறம்பட அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வரலாற்றுகள் எல்லா வகையிலும் மாற்றுகின்றார்கள். இந்த நேரத்திலே தான் ஹிஜ்ராவுடைய ஆண்டு நமக்கு சொல்லுகின்றது, முஸ்லிம்கள் வரலாற்றை பாதுகாத்தார்கள் என்றால்
நம்முடைய வரலாறுகளை நாம் ஆவணப்படுத்த வேண்டும். நம்முடைய வரலாற்றை நாம் பதிவு செய்ய வேண்டும். நம்முடைய காலம் கடந்த பெரியாருடைய வரலாற்றை நாம் பதிவு செய்ய வேண்டும். இந்த மண்ணிற்காக தியாகம் செய்தவருடைய வரலாற்றை, இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவருடைய வரலாற்றை எல்லாம் நாம் சிறப்பாக வடிவமைக்க வேண்டும், அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும். இந்த செய்தியை இந்த ஹிஜ்ரா நமக்கு நினைவூட்டுகின்றது. அதே போன்று ஹிஜ்ரா சொல்கின்ற மிக முக்கியமான செய்தி என்ன? மார்க்கம் என்பது என்ன? மார்க்கம் என்பது நாம் கடைபிடிப்பதற்கு மட்டும் அல்ல, நாம் பிரச்சாரம் செய்வதற்கும் தான் மார்க்கம். முஸ்லிமுடைய கடமை என்ன? அவர் தொழுகிறாரு, அவரு நோன்பு வைக்கிறாரு, அவரு நல்லவரா இருக்கிறார், அதோடு அவருடைய கடமை முடிந்ததா? இல்லை. நான் தொழுது போல மற்றவர்கள் தொழ வேண்டும், நான் நல்லவனாக இருப்பது போல மற்றவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நான் எப்படி இறையச்சத்தோடு வாழ்கின்றேனோ அதே போன்று மற்றவர்களும் இறையச்சத்தோடு வாழ வேண்டும். நான் எப்படி மறுமையை நம்புகின்றேனோ அதே போன்று மற்றவர்களும் நம்ப வேண்டும். இந்த சிந்தனையை, இந்த அழைப்பை பிற மக்களுக்கு முன்வைக்கின்ற அந்த அற்புதமான கடமை என்னை சார்ந்தது என்கின்ற புரிதலை ஹிஜ்ரா நமக்கு நினைவூட்டுகின்றது. நாம் யோசிக்க வேண்டும், மக்காவிலிருந்து முஸ்லிம்கள் ஏன் வெளியேற்றப்பட்டார்கள், ஏன் அங்கே ஒரு அச்சுறுத்தலான வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தது என்று சொன்னால், அவர்கள் வெறுமனே முஸ்லிம்களாக வாழ்ந்த காரணத்தால் மட்டும் அல்ல. முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள், சிலை வழிபாடு செய்யாமல் இருந்தார்கள், சிலை வழிபாட்டை வெறுத்தார்கள், அவர்கள் காபாவிலே தொழுதார்கள். இது மட்டும்தான் அவர்கள் அங்கே விரட்டப்பட்டதற்கான காரணமா என்றால் இல்லை. அது மட்டும் அல்ல, இன்றைக்கும் நம்மோடு நாம் முஸ்லிம் அல்லாத மக்கள் வாழ்கிறார்கள், கோடிக்கணக்கிலே வாழ்கின்றார்கள். நாம் முஸ்லிம்களாக வாழ்கின்றோம். முஸ்லிம்களாக வாழ்வது மற்றவர்களுக்கு அச்சுறுத்தலா என்றால் நிச்சயம் இல்லை. முஸ்லிம்களாக வாழ்வதை மற்றவர்கள் வெறுப்பார்களா என்றால் இல்லை. நாம் ஒரு பேருண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நல்லவர்களாக வாழுகிறோம் என்றால் அதை எல்லோரும் விரும்புவார்கள். ஒருத்தர் முஸ்லீமா வாழ்றாரு, நல்லவரா வாழ்றாரு, நல்லா தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, நல்ல செயல்கள்லாம் செய்யறாரு, தவறான விஷயங்கள்லாம் எதுவுமே செய்யறதுன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். மக்காவிடம் அதுதான் நடந்தது, எல்லோருக்கும் பிடித்தது. ஆனால் ஏன் விரட்டப்படக்கூடிய உயிருக்கு ஆபத்தான சூழல் ஏன் வந்தது மக்கா இணைப்பாளரால் என்றால், மற்றவர்களையும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்ன காரணத்தால் வந்தது. இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மகத்தான உண்மை. ஹிஜ்ரா சொல்கின்ற அடிப்படை உண்மை இதுதான். நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்தால் போதாது, மற்றவர்களையும் முஸ்லிம்களாக வாழ்வதற்கான அழைப்பை நாம் முன்வைக்க வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் நிறைய பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் ஒரே கணத்தில் நிறுத்திவிடலாம். எப்படி நிறுத்திவிடலாம்? நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்கின்றோம், வேற யாருமே இஸ்லாத்துக்கு வந்தா நாங்கள் ஏத்துக்க மாட்டோம், இஸ்லாமிய பிரச்சாரம் என்பது கிடையாது, நாங்கள் அழைக்க மாட்டோம், யாரும் வந்தாலும் நாங்கள் இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்கின்ற ஒரு பிரகடனத்தை, ஒரே ஒரு பிரகடனத்தை எல்லா முஸ்லிம்களும் முன்வைத்தால் அடுத்த கணமே இந்த சிக்கல்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். நாம் முஸ்லிம்களாக வாழ்வது யாருக்கும் பிரச்சனை இல்லை, நாம் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்று மற்றவர்களை அழைப்பதுதான் பிரச்சனை. அதைத்தான் ஹிஜ்ரா சொல்லுகிறது. அதற்காகத்தான் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டார்கள் முஸ்லிம்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அதை அப்படியே கடந்து போகின்றோம். ஹிஜ்ரா தருகின்ற இந்த படிப்பினை நம்ம அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். கோடிக்கணக்கில் நம்மை சுற்றி மக்கள் வாழ்கிறார்கள், முஸ்லிம் அல்லாத மக்கள் வாழ்கிறார்கள். தப்பி தவறி கூட அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பை நாம் முன்வைப்பது கிடையாது. இஸ்லாம்னு என்ன அவங்களுக்கு சொல்றது கிடையாது. இஸ்லாத்துக்கு வாங்க என்று நாம் சொல்வது கிடையாது. இஸ்லாமிய செய்திகள் என்ன, அடிப்படை செய்திகள் என்ன, இஸ்லாத்தினுடைய ஆன்மீக கருத்துக்கள் என்ன, மறுமை சார்ந்த கருத்துக்கள் என்ன, எதையும் நாம் சொல்வது கிடையாது. அப்படித்தான் நாம் காலம் காலமாக கடந்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் ஹிஜ்ரா தடுத்து நிறுத்தி, இந்த பணியை நீ செய்தாயா, நீ ஒரு அழைப்பாளன் என்பதை இந்த ஹிஜ்ரா நமக்கு நினைவூட்டுகின்றது. அதே போன்று மிக முக்கியமான மற்றொரு செய்தி ஹிஜ்ரா நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், நாம் கூட்டாக வாழ வேண்டும், இணைந்து வாழ வேண்டும், கூட்டமைப்போடு இருக்க வேண்டும், இயக்கமாக இருக்க வேண்டும் என்பதை ஹிஜ்ரா நினைவூட்டுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தார்கள். அபிசீனியாவிற்கு ஆரம்பமாக முஸ்லிம்கள் ஹிஜ்ரா சென்றார்கள். எப்படி சென்றார்கள்? நபிகளாருடைய உத்தரவின் அடிப்படையிலே சென்றார்கள். நபிகளாருடைய அனுமதியோடு அவர்கள் சென்றார்கள். ஒரு தலைவர் நமக்கு இருக்க வேண்டும், அந்த தலைவரோடு நமக்கு தொடர்பு இருக்க வேண்டும். அந்த தலைமைத்துவமும் அந்த தொடர்பும் எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் மார்க்கத்தின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்த சிந்தனை என்பது ஹிஜ்ரா நமக்கு புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு அந்த சிந்தனை என்பது நம்மிடம் அருகி வருகின்ற ஒரு சிந்தனையாக இருக்கின்றது.
இன்றைக்கு இந்த அடிப்படையில நாம் இணைவதை வெறுக்கின்ற ஒரு சமுதாயம் நமக்கு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இயக்கங்களை வெறுக்கின்ற மக்கள் இன்றைக்கு முஸ்லிம்களை நிறைய இருக்கின்றார்கள். இஸ்லாமிய இயக்கங்களை வெறுக்கின்ற மக்கள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றார்கள். இயக்கங்களால் தான் மக்கள் பிளவுபடுகிறார்கள் என்கின்ற தவறான சிந்தனைக்கு இன்றைக்கு மக்கள் ஆளாகி விடுகிறார்கள். அதன் விளைவாக நான் தனியாக இருப்பேன், எந்த இயக்கத்திலும் நான் இருக்க மாட்டேன், எந்த இயக்கம் எனக்கு வேண்டாம் என்று இயக்கங்களை வெறுத்து தனியாக போகின்ற போக்கு இன்றைக்கு மெல்ல அதிகரித்து வருகிறது. ஆக இந்த ஜமாத்தாக இருக்கக்கூடிய கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு தலைமை தேவை. அந்த தலைமையோடு நாம் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஹிஜ்ரா நமக்கு புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இப்படி பல்வேறு செய்திகளை ஹிஜ்ரா நமக்கு நினைவூட்டுகின்றது. அந்த செய்திகளின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் புத்தமைத்துக் கொள்ள வேண்டும், செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அத்தகைய அற்புதமான நற்பேற்றை நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று துஆ செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم بالرؤوف الرحيم ورب حليم.